அடுத்த கேள்வி கவனிங்க. இந்த கேள்வியில கவனிங்க. வி கனவளவு உடையதும் டி அடர்த்தி உடையதும் உடைய கரைசல் ஒன்றில் குறித்த கரையத்தின் அமைப்பை ஒரு கரைசல்ல கனவளவு வி, கரைசல்ல அடர்த்தி டி, ஒன்றில் குறித்த கரையத்தின் அமைப்பை சி, அதாவது மூலர் செறிவு இதன் சியா, எக்ஸ் வந்து திணிவு ரீதியான சதவீதம், அப்ப W/W% எக்ஸ் ஆக விவரிக்க முடியும். கரைந்துள்ள கரையத்தின் மூலத்திணிவு எம் எனின் அந்த கரையத்தின் மூலத்திணிவு எம்எம். அவர் கீழே தரப்பட்ட தொடர்புகள்ல சரியானது அல்லது சரியானவை எதுன்னு கேட்கிறாங்க. சரியா? அப்ப இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் கவனிங்க. C7 N/V இதான் நமக்கு வரப்போற பேசிக் சமன்பாடு. அப்ப மூலின் கீழ் கனவளவு, கரைய மூல எண்ணிக்கையின் கீழ் கரைசலின் மொத்த கனவளவு டெசிமீட்டர் கணக்குல வரும். அப்ப எண்ணுக்கு பதில நம்ம W/M வைக்கலாம். திணிவின் கீழ் மூலர் திணிவு, அதன் கீழே கனவளவு வைக்கலாம். சரியா? இப்ப அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. சரியா? அப்ப கரைசல் அடர்த்தி சமன் கரைசலின் திணிவின் கீழ் கரைசலின் கனவளவு. அப்ப கரைசலின் திணிவு சமன் NA, சரியான? கரைசலின் திணிவு சமன் கரைசலின் கனவளவு தர கரைசலின் அடர்த்தி. இது வந்து கரைசல்ல மொத்த திணிவு. சரியா? இப்ப நம்ம இங்க C7 NOVல போட போற மூல், அதுக்கு பதிலாக திணிவின் கீழ் மூலர் திணிவு போடுறோம். அப்ப இந்த சமன்பாட்டில் போட போற திணிவு வந்து அந்த கரையத்தின் திணிவா இருக்கும். கரைசல திணிவு போட இயலாது. கரைசல்னா அந்த கரையம் சக நீர் இரண்டும் சேர்ந்து வர்றதுதான் கரைசல். நம்ம இங்க போட போற W வந்து கரையத்துல திணிவா இருக்கும். இப்ப நம்ம இங்க கண்டிக்கிற M வந்து கரைசல்ல திணிவு. நமக்கு என்ன சொல்றாருண்டா, இந்த கரையத்துல W/W% வந்து X%. அதாவது W/W% X% என்ன அர்த்தம்டா, நீங்க 100 கிராம் கரைசல் எடுத்துலண்டா, ஏக்வஸ் எடுத்துலண்டா, அது வந்து எக்ஸ் கிராம் கரையம் இருக்கும். சரியா? அப்ப நமக்கு இப்ப கரைசல் திணை வந்து எம் எம் அதாவது விடி. இப்ப இந்த இந்த எம்முக்குள்ள கரையற்ற திணிவு எவ்வளவு காணும். ஆகவே மேற்படி ஏக்வஸில் உள்ள கரைசலில் உள்ள கரையத்தின் திணிவு அப்போ 100ல எக்ஸ் கிராம் இருக்கா. ஆகவே இப்ப எவ்வளவு இருக்கு, நம்ம கரைசல்ல எவ்வளவு விடி 100ல எக்ஸ் என்றா விடியில எவ்வளவு பார்த்தோம்டா, VDX-இன் கீழ் 100 வரப்போகுது. இதுதான் கரையத்தின் திணிவா இருக்க போகுது. சரியா? இப்ப இந்த சமன்பாட்டில் வந்து அதை பிரதியீடு செய்வோம். அப்ப C7 W கரையத்தின் திணிவுக்கு பதிலாக VDX-இன் கீழ் 100 போடுவோம். கீழ் அதுல மூலர் திணிவு M, அந்த கரையத்தின் மூலர் திணிவு M சந்திட்டார் M, அதன் கீழ் V கனவளவு V. இப்ப கவனிங்க, நமக்கு இந்த நடைமுறைகள்ல இந்த அடர்த்தி வந்து வளமையா கிராம் பர் சென்டிமீட்டர் கணக்குல தருவார், கனவளவு சென்டிமீட்டர் கணக்குல தருவார். சரியா? இப்ப இந்த சென்டிமீட்டர் கணத்தையும், அதாவது விஐயும் டிஐயும் பெருக்கணும்டா, சென்டிமீட்டர் கணத்தையும் கிராம் பர் சென்டிமீட்டர் கணத்தையும் பெருக்கணும்டா, நமக்கு விட இந்த சென்டிமீட்டர் -3யும் சென்டிமீட்டர் கணம் வெட்டுப்பட்டு கிராம்ல விட வரும். அப்ப திணிவு கிராம்ல வரும். சரியா? கிராம்ல வரும். அதாவது கிராம் மூல் மைனஸ் இந்த மூலர் திணிவோட அலகு வந்து கிராம் மூல் -1. அப்ப நம்ம இந்த கிராம் மூல் -1 பிரிச்சோம்னா மூல் வரும், அலகு மூல் வரும்.
இப்ப இங்க கீழே போட போற வி வந்து தெருவுக்கு பாய்க்க போற வி வந்து டெசிமீட்டர் கணத்துல எனக்கு கேட்டேன். ஆகவே இங்க சென்டிமீட்டர் கணத்துல தரப்பட்டா நாம இதை டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்தணும். 10⁻3 அதில் பெருக்கி டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்தணும். சரியா? மாத்தின மட்டும் நமக்கு விட என்ன வரப்போகுது. அப்ப இந்த வியும் இந்த வியும் வெட்டுப்படும். சரியா? அப்ப சி சமன் 10 - 3 மேல போகும். இந்த எண்ணிங்கள் ஒரு கீழே வரும். சரியான? அவை 10⁻3 dx கீழ் 100 m என்று வரப்போகுது. இந்த 10⁻3 இந்த 100 குறிக்கணும்டா 10 dx கீழ் m என்று வரப்போகுது. சரியா? இதான் செறிவுக்குரிய சமன்பாடு அடிக்க போகுது. நமக்கு இது எந்த விடையில வருதுண்டா சி விடையில வருது. நம்ம 100 dx m என்றது பிழை, 10 dx m என்று விட வருது. இது பிள்ளையா இருக்கும். m v என்றது பிள்ளையா தான் நீங்க போகுது. dm என்றது பிள்ளை. 10 dx m dm சமனா இல்லையே. ஆகவே அது பிள்ளையா இருக்கு. நமக்கு விட சி கூற்று மட்டும் வரும். சி மட்டும் வரப்போது விட ஆன்சர் எடுக்கிறதுக்குரிய மெத்தட் தான். இப்ப நீங்க பாவிக்கணும் என்னன்னா கரைசல்ல இருக்கிற கரையத்தின் மூலின் கீழ் மொத்த கனவளவு. இப்ப நீங்க கரையத்தின் மூளை காணணும். கரைசல்ல கரையத்தின் மூளைக்காண்டு கரையத்தின் திணிவைக்காண்டு தான் கரையத்தின் மூளை காண வேண்டி வரும். கண்டிப்பா அப்ப நீங்க இங்க இங்க C7 NOVல என்னுக்கு பதில WOM போடுறோம் தானே. இந்த WOMல வந்து போற திணிவு கரைசல்ல திணிவா இருக்கக்கூடாது. இந்த கரைசல்ல கரைஞ்சிருக்கிற கரையத்தின் திணிவா இருக்கணும். அதுல கவனமா இருக்கணும். சரியா? இந்த எம் அவங்க தந்தது கரைசல்ல, சரி எம் நம்ம எடுத்தது கரைசல்ல திணிவு. ஏனென்றா கரைசல்ல கனவளவை கரைசல்ல அடர்த்தி அளவு இருக்கிறோம். ஆகவே கரைசல்ல திணிவு வரப்போகுது நமக்கு.